ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதோட 3 பாதம் கும்பராசிலையும் கடைசி ஒரு பாதம் மீனராசிலையும் வருது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தமிழில் நாழி அப்படிங்கிற ஒரு பேர். இந்த நாழி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியங்களை அளக்கக்கூடிய அளவுகோல். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, படி, மரைக்கால், லிட்டர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இது மாதிரி தானியங்களை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இதோடு தான் நம்ம தொடர்புபடுத்தி நம்ம புராணங்கள்லாம் சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க. குபேரனுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எப்படியும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் படி அளந்துக்கிட்டு இருப்பாங்க, உதவி செய்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். குபேரனுடைய நட்சத்திரமாக என்ன அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. நம்ம சொன்னோம்னா கிரகங்கள் முன்னாடி வந்ததா, புராணம் முன்னாடி வந்ததான்னு கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் குபேரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வச்சீமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக எழுதப்படக்கூடிய அது புராண கதை. நம்பிக்கை உள்ளவங்க எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. ஸோ இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களை வாழ வைக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அப்படின்னு பேர். நிறைய பேர் என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்க, நான் எங்கே அடுத்தவங்களை வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்னென்ன தன்மைகள்னால், கொஞ்சம் டபுள் மென்டாலிட்டியாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. அளவுக்கு அதிகமான இரக்க சுபாவங்கள் நிறைய இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு கஷ்டம் இருக்கோ இல்லையே, யாராவது கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்ட முடியும், அந்த கடனை இவங்க பாதி பேர் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளுக்கு நிறைய ஆளாகிறவங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. மேக்சிமம் அவங்க பண்ணுற செலவுகளால் ஆகிறது அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்கள் மேலே இறக்கப்படுறதுனால சில சூழ்நிலைகள் வரும். எப்போதுமே பூரட்டாதி நட்சத்திரம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கையில் உள்ளது தான் கொடுக்கணுமே தவிர இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கக்கூடாது. அதே போல் கூடுமானவரை மற்றவர்களுக்கு இந்த ஜாமீன் போடுறாங்க பாருங்கள், உத்தரவாதம், இதை கூடுமான வரைக்கும் கொடுக்கக்கூடாது. இவர்களுக்கு யாராவது ஆறுதல் சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் சார்பாக பேசினாலே இவங்க முழுமையாக நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த குணங்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நிறைய தவிக்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அது இவங்க வாங்கின கடனாக இருக்காது, மற்றவர்களுக்காக இவங்க பட்ட கடனாக இருக்குமே தவிர அந்த எச்சரிக்கை உணர்வோடு தொடர்ந்து பயணிச்சிங்கனால உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் இயல்பாகவே பார்த்திங்கன்னா இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா கோயில் பிரயாணத்தை அதிகமாக விரும்புவாங்க. பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க. குழந்தைகளில் எந்த வீட்டு குழந்தையாலும் சரி, யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, போன உடனே தூக்கிடுவாங்க. பார்த்திங்களா, இந்த குழந்தைகள் மேலே யார் உண்மையிலே அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த இயல்பான சுபாவங்கள் இரக்க சுபாவம் இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சில பேர் இந்த குழந்தைகள் மேலே அன்பு இருந்தால் கூட கிட்ட தொட்டுலாம் தூக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எந்த குழந்தையாங்களோட இருந்தால் கூட பார்த்திங்கன்னா போய் பட்டுன்னு தூக்கிடுறாங்கல்ல. இது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இந்த விஷயத்தை செய்யும். இந்த குழந்தைகளோட டைம் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கூட எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்க வாங்கிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தன்மை இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள், இந்த கோயில் திருவிழாக்கள், கோயில்களில் நடக்கக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் அதிகமாக பங்கேற்கணும்னு ஆசைப்படுவாங்க. சடங்கு சம்பிரதாயங்களை அதிகமாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஹை லெவலில் இருக்காங்கள்ல, அரசியல் அரசாங்க ரீதியாக உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட தொடர்புகள் நிறையா இருக்கும். ஆனால் வெளியிலேயே தெரியாத அளவுக்கு இவங்க இருக்கிறதும் தெரியாது, அவங்க இருக்கிறதும் தெரியாது. கடைசியாக போய் கேட்டிங்கன்னா, அப்படியா, நான் பார்த்துக்கிறேன், அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான், 2-3 தடவை பேசியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் இவர்களே அந்த உயர் பொறுப்பில் வகிக்கக்கூடிய நிலைக்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பாங்க. இல்லைனா உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் இவர்களை மதிக்கிற நிலைமையில் இவங்க இருப்பாங்க. நல்ல மனுஷன் சொன்னது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல. இவர்களை பொறுத்தவரை அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவிகளால் மற்றவருடைய மனதில் அதிகமாக இடம் பெறுவாங்க. இதுதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவங்களுக்கு என்ன மாதிரி குணம் இருக்குன்னா, சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த விலங்குகள், பறவைகள், வீட்டில் விளையாடக்கூடிய அணில், சின்ன சின்ன இந்த புறா, சிட்டுக்குருவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதில்ல, இதுங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக தானியங்கள் கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது, அதுங்க மேலே ஒரு கேர் எடுத்துக்குவாங்க. எப்படின்னா இது இயல்பாகவே இது சொல்கிறோம்ல, படி அளக்கிற குணம் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. யாருக்காவது ஏதாவது இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா இவங்களால முடியுதோ முடியலையோ ஒன்று ஒன்றா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இயல்பாகவே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும்.
இவங்களுக்கு அறியாமலே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் செய்கிறோன்னே தெரியாது, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு சின்ன சாதாரண உயிரினங்கள் மீது கூட இரக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சந்திரன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரும் வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதே போல் இவங்க இருக்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா, குடும்பமான வரைக்கும் அரிசி, உணவு, தண்ணீர், துணிமணி இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அடுத்தவர்கள் கஷ்டப்படுறத கூட இவங்க வந்து பொறுத்துக்காமல் ஓடி போய் இந்த மாதிரி உதவிகளில் அவங்க கேட்காமலே கூட நிறைய பேர் செஞ்சு கொடுப்பாங்க. தான் மட்டும் வாழ்ந்தால் கூடாது, தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பலன். அடுத்தது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மங்களகரமான விழாக்கள்லாம் அதிகமாக பங்கேற்கும்னு நினைப்பாங்க. கூட இருக்கிறவங்க அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், ஏன் அந்த தகுந்த இடத்துல இந்த பொண்ணு இருக்குது அப்படிலாம் பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்குது, அங்கே போய் பாருங்கம்பாங்க. ஏதாவது ஊரில் சின்ன சின்ன கோயில்கள்லாம் கட்டாமல் இந்த பொது இடங்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். ஊரில் வந்து சில கோயில்கள் வந்து புனரமைக்காமல் கிடக்கும் ரொம்ப நீண்ட காலமாக. அதுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த கோயிலை திருப்பணி செஞ்சு கொடுக்கணும். அதே போல் மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பொது இடங்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடந்ததுன்னா பொதுமக்களை அவங்கவுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை சரி பண்ணி கொடுக்கறது. அதாவது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அரசர் அல்ல, ஒரு அரசன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க இயல்பாக சாதாரணமாக செஞ்சிகிட்டு இருப்பாங்க. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கஷ்டப்படுறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தேடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துடும். ஒரு நல்ல மனுஷன் தான், ஆனால் கோவம் வந்ததுன்னா கொஞ்சம் கண்ணப்பண்ணு பேசிட்டு வருங்கிறாங்கல்ல, அந்த கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்தது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் எந்த விஷயத்தையும், அதாவது இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லி, சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்க என்ன பேசினாலும் என்ன நல்ல சப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா நம்ம நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க கீழே இறங்கி வந்து சொல்லணும். இப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லும்போது அவங்களுடைய பாஷையில் ரொம்ப கீழே இறங்கி சிம்பிளாக சொல்லி புரிய வைக்கணும்ல. அடுத்தவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறது, அதாவது இந்த பிரச்சாரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஒரு எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல கொள்கையை உருவாக்குனா கூட இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பிரச்சார பீரங்கிகள். அந்த மாதிரி தான் எந்த இடத்துல எப்படி சொன்னால் யாருக்கு புரியும், அதன் மூலமாக எவ்வளவு பலன் கிடைக்குங்கிறத பார்த்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன சொல்லப்போனால் ஊடகங்களில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாற்றங்களை உருவாக்குறவர்களாக இருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன வந்தால் கூட, படிப்பு குறைவாக இருந்தால் கூட லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை நோக்கி முயற்சி பண்ணுவாங்க. வயசாக இருந்தால் கூட சரி, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் கூட நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த டானிக், சிரப் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, மெடிசினல் சிரப்லாம் சொல்கிறாங்கல்ல, ஃபார்மசூட்டிக்கல் துறையில் கூட சில பேருக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொன்னால் அடுத்தவங்களுக்கு புரியும், இதை எப்படி கொண்டு போய் பப்ளிக்கில் சேர்க்கறது, மார்க்கெட்டிங் விஷயங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது எல்லாத்துலேயுமே வந்து அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க. குடும்பமான வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த விஸ்காம் அந்த மாதிரி துறைகளில் வந்து அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையை எடுத்துக்கலாம், அது எல்லாமே அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். அடுத்து, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு இருந்தால், இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கல்வியும் இருக்கணும், செல்வமும் இருக்கும் அப்படிம்பாங்கள்ல. கிட்டத்தட்ட ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க, நல்ல கல்வி கற்றவர்களாக இருப்பாங்க, எந்த சப்ஜெக்டும் கேட்டால் சொல்லுவாங்க. தேவையானவர்களுக்கு அவருக்கு நிதி உதவியும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக கல்வி போதிக்கிறது, சில பேரை வழி நடத்துவாங்க, நல்ல லீடர்ஸ் கூட இருப்பாங்க. அவங்கள போய் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்கள வரவழைச்சு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காதில் உட்காந்துட்டு எல்லா விஷயங்களும் அவங்கள்ட்ட அப்சர்வ் பண்ணி கிரகிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய திறமை அவர்கள் இருக்கும். அதே போல் நிதிகளை வந்து திட்டமிடுறதுன்னு அப்படி இருக்கும். ஒரு வங்கி வந்து ஒரு நிதி நிறுவனமோ வங்கியோ இல்லை வந்து ஒரு வணிக நிறுவனமோ இந்த வருஷத்துக்கு இவ்வளோ டார்கெட் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதில் என்னென்ன இடையூறுகள் வரும், பாட்டில் நெக்ஸ் வரும், இதை எப்படி கட் பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் வகுத்து கொடுக்குறாங்கல்ல, இந்த நிதி சார்ந்த திட்டங்களை வகுத்து கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்கும். அது சாதாரண குடும்பத்தில் தொடங்கி ஒரு நாட்டோட பட்ஜெட் போடுற வரைக்கும் இந்த பங்களிப்பு உள்ளவர்கள் அதில் அதிகமாக இருப்பாங்க. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது, கல்வியும் இருக்கும், செல்வமும் இருக்கும். இதை நல்ல நிலைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். அடுத்து, பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால், நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க.
அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க. நமக்கு எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா செலக்டிவாக எடுப்பாங்க. ஒரு ஒரு 400 பக்கத்தில் ஒரு புக்கை எடுத்து படித்து அதில் முக்கியமான பாயிண்ட் 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட் இருக்குல்ல, இதை அப்படியே தொகுத்து அழகாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறது இருக்குல்ல ஒன்று. அதே போல் ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கும்போது கூட ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குதுன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு பல விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே வரும்போது அப்படியே ஊன்னு கேட்டுட்டு வருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு எது தேவை அந்த கரெக்டான ரேஷியோவில் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சு கரெக்டாக அடித்து தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாட் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க. ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? இந்த ஆசைகளை அடைவதற்கான முறைன்னு ஒன்று இருக்குது. சில பேர் வந்து ஆசைப்படுவாங்க, அதை அனுபவிக்க முடியாது. சில பேருக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் இவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அதை வந்து முழுமையாக இவர்களால் செய்து முடிக்க முடியும். அதுக்குள்ளே அறிவும் இருக்கும், அதுக்கு ஒரு நேர்த்தியும் இருக்கும், புத்திசாலித்தனமும் அவர்களுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? இதை வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணுற வேலைகளை இவங்க பண்ணுவாங்க. அடுத்தது நிர்வாகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சில பேரை கொண்டு விட்டிங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, இவர்களை பொறுத்தவரை இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிப்பாங்க. பெரிய ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவாங்க. 5 பேர் உட்கார்ற இடத்துக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி நிர்வாக விஷயங்கள் சம்மந்தப்பட்டது, அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, எப்படி நிர்வாகம் பண்ணணும், எதை எப்படி பண்ணணும். அதே போல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பல விஷயங்கள் சொல்கிறோம்ல, ஒரு சேல்ஸை கூட்டணும், அப்படி என்ன பண்ணலான்னா இதோட யூசேஜை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அதிகமாகிடும். அப்போ யூசேஜை எப்படி அதிகமாக்குறது, பழைய கதைகள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் சாகசங்களை உருவாக்கி கொடுக்கறது, நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக மேம்பாட்டுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, ஹெச்ஆர்னு சொல்கிறோம்ல, ஹியூமன் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி துறைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவங்கள்ட்ட இருக்கும். அதே போல் எவ்வளோ பெரிய போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறாங்கல்ல, அந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தட், இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாமா, இல்லை எதிரிகளை வந்து வீழ்த்துறதுன்னு வச்சுக்கலாமா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி திட்டமிடுதல்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுதான் இதோட தன்மை. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் அதுவும் ஒரு நல்ல மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா, ஆசைகளை அதிகப்படுத்தி அதை அடைவதற்கான இலக்குகளையும் உங்களை தூண்டி விட்டுட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிகளையும் வகுத்து கொடுக்கும். அதே சமயத்தில் இங்கே எங்கே நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு தெரியும்ல. நாம் வந்து தரையில் தானே நடந்துகிட்ருக்கோம், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை கையில் பிடிக்க முடியுமா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி சில விஷயங்களை நம்ம செய்ய சொல்லி சில நேரத்தில் நெருக்கடியை கொண்டு வந்துடும். அது மட்டும் கவனிச்சுக்கிட்டால் போதும். மூளைங்கிறது மின்னல் வேகத்தில் வேலை பார்க்கும். அதனால் அந்த பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது இருந்தால் இது எப்படின்னா ஒன்றுத்துலேயும் ஒரு நுணுக்கமான விஷயங்களை சொல்லிட்டு வர்றது. இப்போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஆன்மீகத்தில் எடுங்களேன், பக்தி மார்க்கத்தை பற்றி பேசுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து பக்தி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஞான மார்க்கம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? பக்தி மார்க்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கும் ஓரளவு படித்தவர்களுக்கும் இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக கடவுளை வழிபடுறது, கோயிலுக்கு போகிறது, மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து பக்தி மார்க்கம். ஆனால் ஞான மார்க்கம் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா. பக்தி மார்க்கத்தை விட வந்து இறைவனை வந்து ஞான மார்க்கத்தின் மூலம்தான் அடையணும், தியானம் பண்ணணும், மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுபோல் ஒரு துறையிலும் நாட் ஒன்லி ஆன்மீகத்தை மட்டுமே சொல்ல, ஆன்மீகம்னு வரும்போது இதை வந்து ஞான மார்க்கத்தை வலியுறுத்தக்கூடிய தன்மை அவர்களுக்கு கொடுக்கும். சித்தர் வழிபாடுகளை கொடுக்கும். சித்தர் பாடல்கள்லாம் அதிகமாக படிச்சுப்பாங்க, அவர்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு துறை சார்ந்த புது டெக்னாலஜிஸை வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வராங்கல்ல. இதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது இருந்தால் நாம் வந்து அவர்களுக்கு அந்த மாதிரியான பலன்களை நோக்கி அவங்க பயணப்பட்டு இருப்பாங்க. என்ன நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.